ஹை ஃபேமிலி. வேளச்சேரியிலிருந்து தாமஸ் மவுண்ட் வரைக்குமே எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாங்க அந்த ரயில்வே ட்ராக். நேற்று உங்களுக்கு அந்த வீடியோ போட்டிருந்தேன், டைம் டேபிள்லாம் வேறு கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன். பட் இதில் ஒரு டிஸ்கிரிபன்சி என்ன அப்படின்னா ஆதம்பாக்கம் ஸ்டேஷனில் மட்டும் அந்த ட்ரெயின் நிற்காது. மற்றபடி நார்மலாக வேளச்சேரி டு அந்த பொழுதிவாக்கம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாமஸ் மவுண்ட்டு, இதுக்கெல்லாம் கரெக்டாக தான் போயிட்டு வந்துட்டுருக்கு. அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா வேலை நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது ரிலேட்டடான நியூஸ் ரீல்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது இப்போது நம்முடைய டிஎம்கே மினிஸ்டர் ஒருத்தர் தாமு அன்பரசன் அவர்கள் சொல்லியிருக்காரு, அந்த ட்ரெயினில் அவர் ட்ராவல் பண்ணிக்கிட்டே சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா ஏடிஎம்கேவால் தான் இந்த திட்டமே ரொம்ப நாள் தள்ளி போயிடுச்சு, இவ்வளோ லேட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. ஏங்க கொஞ்சமாவது உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்கா? நீங்கள் 5 வருஷம் முடிய போகுது இன்னும் 1 மாதத்தில். அது எப்படி கொஞ்சம் கூட அடுத்த கட்சி மேலே பழி போடலாம்? ஓகே, அதுக்குன்னு ஒரு நியாயம் வேணாமா? 5 வருஷம் முடிய போகுது, நீங்கள் வந்தப்போவே ஓகே அப்படின்ட்டு இதை ரொம்ப விரைவுபடுத்தி ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணியிருந்தா கூட இந்நேரத்துக்கு 4 வருஷத்துக்கு மேலே இந்த ட்ரெயின் ஓடி இருக்கணுமே இந்த ரூட்டில். என்ன பேச்சு பேசுகிறீங்க? அதாவது ஒரு மினிஸ்டராக இருக்கும், ஒரு பொறுப்பில் இருக்கும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் கிடையாது. வாய்க்கு வந்த கதையெல்லாம் அள்ளி விடுறது. மக்கள் எது சொன்னாலும் நம்புவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல இப்போ இருக்க மினிஸ்டர்ஸ். நேற்று நடந்த ஒரு விஷயம் பார்த்தா கூட தூத்துக்குடியில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு, ஒரு ரேப் கேஸு. அதுக்கு திமுக எம்பி கனிமொழி அவர்கள் போயிருக்காங்க. அங்கே அவங்கள கேள்வி கேட்டு தொலைச்சி எடுத்துருக்காங்க மக்கள். ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம் போயிட்டுருக்கு. அதாவது மக்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா உண்மையை தான் சொல்லணும். பொய் சொன்னால் இப்போ யாரும் நம்புற மாதிரி இல்லை. உங்கள் கட்சியில் இருக்கவங்களே முதல்ல நீங்கள் சொல்கிறத நம்புகிறாங்களான்னு பாருங்கள். 5 வருஷம் முடிய போகுது, இப்போவும் போயிட்டு ஏடிஎம்கே மேலே பழி போட்டுட்ருக்கீங்க. என்ன இதெல்லாம் எனக்கு புரிய மாட்டேங்குது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன்.